ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். புதிய கிருபைகளினால் எங்களை திருப்தியாக்கி அனுப்புவீராக. உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி அருளுவீராக. எங்களின் இருதயத்தை திறந்து எங்களோடு கூட பேசுவீராக. தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 517வது பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 517வது பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பரே, மீட்பரே, எந்த மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. பாவியே கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே, மீட்பரே, எந்த மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியில் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே, மீட்பரே, எந்த மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே, மீட்பரே, எந்த மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அழகும் நன்மை செய்குவீரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. செய்யப்படுவதாக. சங்கீதம் 51 முறை முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்துகளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். செய்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுது. அப்பொழுது இந்த பீடத்தின் மேலே காளைகளை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வபலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். ಒಂದು ವಿಳಾಸದಲ್ಲಿ ಕಾಲದಲ್ಲಿ ಆಡಳಿತ தயவுசெய்து அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் இயக்க சங்க ஜெப கொடுகை திருமதி பொன் செல்வி ஐசக் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருமதி சுலோச்சனா மற்றும் திருமதி ஜெசி தேவயானி அவருடைய குடும்பத்தின் சார்பாக திருமதி சுலோச்சனா அவருடைய இல்லத்தில் வைத்து தொடர்ச்சியை ஜெபம் நடைபெறும். பெண்கள் அனைவரும் ஜெப கொடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், மீட்டுக் கொள்ளுகிற ரத்தம். மீட்டுக் கொள்ளுகிற ரத்தம். நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம் பாவ மன்னிப்பின் ரத்தம் அல்லது சுத்திகரிப்பின் ரத்தம். தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்தார். அதே போல இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இது சரீரமாகிய ஆலயத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் தியானித்தோம். இந்த நாள் கேள்வி தினம். இயேசுவின் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறார்கள். நீர் என்ன அதிகாரத்திலே இப்படி எல்லாம் செய்கிறீர், எப்படி நீர் சுகம் கொடுக்கிறீர் என்பதை எல்லாம் அந்த அதிகாரத்தை குறித்து இயேசுவின் இடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய மீட்பின் காரியத்தை சொல்லுகிறார். எப்படி அவர்களை மீட்டு எடுக்கிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். எப்படி அவர்களை சுகம் கொடுக்கிறீர், எப்படி ரட்சிக்கிறீர், உமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று. ஆகவே எப்படி அவர்களை நான் மீட்டுக் கொள்கிறேன், பாவத்தில் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எப்படி அவர்களை மீட்கிறார் பாவத்திலிருந்து. இது சாபத்தில இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு பல ஆண்டுகளாய் 38 வருஷங்களாய் பாடுகள் உள்ளவர்களை அவர் விடுதலை கொடுக்கிறார். எப்படி அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், எப்படி அவர்களுக்கு மீட்பை கட்டளையிடுகிறார். இந்த கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்த தினம் தான் இந்த கேள்வி தினம். இதனாலே இந்த மீட்பின் இரத்தத்தை குறித்து நாம் தியானிப்பது சிறந்ததாக இருக்கும். மீட்பு என்பது ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது அல்லது விடுதலை ஆக்குவதை குறிக்கிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து நம்மை மீட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருகிற ரத்தம் தான் இந்த மீட்டு கொள்ளுகிற ரத்தம் அல்லது மீட்பின் ரத்தம். ஆகவே இதை பார்க்கிறோம். சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று பார்க்கிறோம். தேவனுக்கென்று நம்மை மீட்டு கொண்டார். அவர் அடிக்கப்பட்டு நம்மை மீட்டு கொண்டார். அவர் சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார்.
அவர் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அதிக விலைக்கிரயம் கொடுத்து நம் ஆத்துமாக்களை மீட்டு கொண்டார். ஆகவே நாம் விலையேற பெற்றவர்கள். நம் ஆத்துமா விலையேற பெற்றது. அற்பமான ஜனங்கள், ஆனாலும் விலையேற பெற்ற அவருடைய சரீரத்தின் இரத்தத்தை அவர் ஊற்றி நமக்காய் இங்கே கல்வாரி சிலுவையில கொடுத்து மீட்டு இருக்கிறார். அமெரிக்க தேசத்திலே அடிமைகளாக கருப்பின ஜனங்களை பயன்படுத்துவார்கள். ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற ஜனங்களை அடிமைகளாக பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு மனிதனை அங்கு அவர்கள் விலைக்காக வைத்திருந்தார்கள். ஒரு வயதான ஒரு பெரியவர் இந்த சந்தைக்கு அவர் போகிறார். அடிமைகள் வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிக விலை கிரயம் கொடுத்து ஒரு மனிதனை வாங்குவதற்காக அவர் போகிறார். அங்கே போகிற ஒரு அழகாய் ஒரு மனிதன் இருக்கிறான், கருப்பின மனிதன். அவன் தன்னுடைய கஷ்டத்திலே அவன் இருக்கிறது தெரிகிறது. அவன் முகம் மிகவும் ஒரு சோகமடைந்துதான் இருக்கிறது. ஆகவே இவர் போகிறார். அவனிடத்தினுடைய விலையை கேட்கிறார். மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் இவனுடைய விலையை சற்று அதிகமாகவே வைத்திருந்தார்கள். ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் அதிக விலை பணத்தை கொடுக்கிறார். இந்த வெள்ளையின மனிதர் அந்த இனத்தினிடத்தில் இந்த பணத்தை கொடுக்கிறார். இவனை மீட்டுக் கொள்கிறார். இவன் நினைக்கிறான், ஒரு இடத்திலிருந்து நாம் விலகிவிட்டோம், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாம் தப்புவித்துக் கொண்டோம். இவன் என்னை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் அனுதினமும். இவர்களிடத்தில் தப்புவித்து விட்டோம். இனி இன்னொரு மனிதன் என்னை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான். இவன் அவர் வீட்டுக்கு கொண்டு போவார். அவர் வீட்டில் என்னென்ன பணிகள் செய்ய சொல்லுகிறாரோ தெரியவில்லை. எப்பொழுது தூங்க நேரம் கிடைக்குமோ தெரியாது. எப்போது ஆகாரம் கிடைக்கும் தெரியாது. ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே அவரை குறித்து வருத்தத்தோடு கூட அந்த கைகள் கட்டப்பட்டவனாய் அந்த வாங்கின மனிதருக்கு பின்பதாக சென்றார். அவர் இவனை அழைத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் கைகளை அவிழ்த்து விட்டார். நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ போகலாம் என்று சொன்னார். உன்னை அதிக விலை கிரயம் கொடுத்து உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், நீ போகலாம், நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி, நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று விடுவித்தார். பாருங்கள், இதே போல நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து அதிக விலை கிரயம் கொடுத்து இயேசு நம்மை மீட்டுக் கொண்டார். சிலுவையிலே நமக்கென்று மரித்து அவர் விலையேற பெற்ற ரத்தம், அவர் கடவுள், அவர் நமக்காய் மரித்து கடவுளுடைய ரத்தமே சிந்தப்பட்டு தன்னையே கொடுத்து அதிக விலை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். வசனம் சொல்கிறது, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்று பார்க்கிறோம். இரத்தத்தினாலே நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். அந்த தேவன் வல்லமை உள்ளவர். இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தனக்கு வரக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் இயேசுவை அங்கே பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எல்லா பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு மீட்பை கொடுக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டி. நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், பலியாக செலுத்தப்படுவது பாவ மன்னிப்புக்கென்று ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரணத்திற்கு ஆடுகள் செலுத்தப்பட்டது, 2 ஆட்டுக்குட்டிகள் செலுத்தப்பட்டது. இங்கே பாருங்கள், யோவான் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் பாவம் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு இந்த பலியாய் சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் வெறுமனிய ஆட்டுக்குட்டி அல்ல, அவர் தேவ ஆட்டுக்குட்டி. நமக்கென்று உலகத்தின் பாவங்களுக்கென்று அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இதோ வருகிறார் என்று சொல்லி யோவான் அவரை அங்கே வரவேற்கிறதையும் அங்கே அவரை பார்க்கிறதையும் அவரை குறித்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கிறார். மீட்பை அங்கு நமக்கு சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 9 அதிகாரத்திலே 12 வசனம் சொல்கிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை, ஒரு சில நாட்கள் விடுதலை அல்ல, நித்தியமான மீட்பு. அந்த மனிதர் விடுதலை செய்வதற்கு அடிமையை விலைக்கிரயம் கொடுத்து வாங்குகிறார். அவன் அதற்கு பின்பதாக சொல்கிறார், நீ சுதந்திரவாளி, நீ இனி போகலாம் என்று சொல்லி வேறொரு பணத்திற்கு வேறொரு இடத்துல அவர் விற்கவில்லை. அவர் நித்தியமாய் மீட்டுக் கொள்கிறார். அதிக விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு அந்த அடிமையிட்ட எடுத்து சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விடுதலை, நீ போகலாம் என்று சொல்லி அவர் விடுதலை செய்கிறார். பாருங்கள், நித்தியமாக ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்காக நமக்கு இயேசு வருகிறார். பாருங்கள், வெள்ளாட்டுக்கடாக்களும் இளங்காளைகளுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை. அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் சிறியவைகள். ஆனால் இந்த விலைக்கிரயம் அல்ல,
அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு விலை செலுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு. நம்முடைய சொந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், கடவுளுடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அதிக விலை கிரயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை மீட்பதற்கு அவர் அதிக விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க நம்ம அவரை ஒரு நாள் விட்டு பின் செல்லக்கூடாது. ஒரு நாளும் அவரை விட்டு நாம் தூரம் போய்விடக் கூடாது. அவர் நம்ம இவ்வளவு அதிகமாய் விலை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். அவருக்கு நாம் துரோகம் செய்து விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது. பாருங்கள், ஒரே தரம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசித்த அந்த பாவ நிவாரணத்திற்காக, நம்மை மீட்டுக் கொள்கிற மீட்புக்காக அந்த ரத்தம் முழுவதையும் அங்கே பலிபீடத்திலே கொடுத்தவராக நாம் இங்கே பார்க்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பாருங்கள், நமக்கு பணத்தை கொடுத்து நம்மை மீட்கவில்லை, அல்லது தங்கத்தை கொடுத்து நம்மை மீட்கவில்லை, வெள்ளியை கொடுத்து மீட்கவில்லை. 19 வசனம் சொல்கிறது, குற்றம் இல்லாத மாசு அற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இங்கே பேதுரு அந்த பொதுவான கடிதத்தை எழுதுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கத்தை கொடுத்தோ, வெள்ளியை கொடுத்தோ, பணத்தை கொடுத்தோ மீட்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. விலைக்கிரயம் அதிகமாய் கொடுக்கப்பட்டவர்கள், அங்கு விலையேற பெற்ற, அதிக விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்தில் விழுந்தாலும் அழிந்து போகாதபடிக்கு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே நாம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி, நித்திய ஜீவன் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்காக இந்த விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் நமக்காய் கல்வாரியிலே சிந்தப்பட்டது. அந்த மீட்டுக் கொள்கிற ரத்தத்தினாலே தான் அவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். நம் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற கிருபையின் சாக்கியத்தையும் நமக்கு தருகிறார். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் தன்னை கொடுத்ததினாலே, இந்த தேவனுடைய கிருபையினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்குள் நமக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை விடுதலை செய்வது, பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து நம்மை மீட்டு பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற்றுவது. இந்த பாவ மன்னிப்பின் மீட்பு யார் மூலமாய் உண்டாயிற்று? இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இந்த பொல்லாத உலகத்தை நின்று, இந்த பொல்லாத உலகத்தின் ஆசைகளில் நின்று தேவன் உலகத்தை சிருஷ்டி மனிதனுடைய கைகளில் ஆண்டு கொள்ள ஒப்பு கொடுத்தான். ஆனால் மனிதன் அதை விட்டுவிட்டு பிசாசின் கைகளிலே அதை ஒப்பு கொடுத்து விட்டான். ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு இந்த பாவத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் மாயைகள், அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு உலகத்தின் பாவங்களுக்காக நம்மை மீட்டுக் கொள்ளும்படிக்காக தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் பிதாவின் சித்தமாகவும் இருக்கிறது. கடவுளின் சித்தம் என்ன? விலைக்கிரயம் கொடுத்து, அதிக விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வது. கலாத்தியர் 3 அதிகாரத்தினுடைய 13 வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம், பாவம் செய்கிறவர்களுக்கு ஏற்ற தண்டனை, அதற்கேற்ற ஆக்கினை தீர்ப்பு, அதுதான் நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ஆனால் அந்த காரியங்களுக்கு நாம் உட்படாமல் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படி இயேசு தம்மை ஒப்பு கொடுத்து அவர் தன்னை சாபமாக்கி நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இனி நாம் சாபத்தோடு இருக்க வேண்டியதில்லை. நாம் உலகத்திலே சாபங்களோடு கூட வாழ்வது, கண்ணீரோடு கூட வாழ வேண்டியது இல்லை. காரணம், அவர் மீட்பு கொடுத்திருக்கிறார். அதிக விலைக்கிரயம் கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 22 வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 44:22.
என்னிடத்தில் திருந்து, என்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆகவே மீறுதல்களை மேகத்தை போல, பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். நீ என் பக்கமாய் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன், அதிக விலை கிரயம் கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன், என் பக்கமாய் திரும்பு. உலகத்திற்காக அல்ல, உலகத்தின் ஓட்டங்களுக்காக அல்ல, உலகத்தின் ஆசைகளுக்காக அல்ல, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் செய்யாதபடி நமக்கு விலையேறப்பட்ட ரத்தத்தையே கொடுத்தாரு. அந்த இயேசுவின் பக்கமாய் நாம் இருக்க வேண்டும், இயேசுவின் பக்கமாய் திரும்பினவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று நினைவுபடுத்துகிறார். உன்னை இவ்வளவாய் கஷ்டப்பட்டு விலைக்கிரயம் கொடுத்து நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேனே, என் பக்கமாய் திரும்பு. அதிக விலைக்கிரயம் கொடுத்துப்பட்ட ஆத்துமானி, விலையேற பெற்ற ஆத்துமானி, என் பக்கமாய் திரும்பு என்று அவர் சொல்லுகிறார். மீறுதல்கள், பாவங்களை எல்லாவற்றையும் விலக்கி விட்டேன், என் பக்கமாய் திரும்பு என்று 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வருகை இன்னும் காணப்படவில்லை, அவருடைய நியாய தீர்ப்பு இன்னும் வெளிப்படவில்லை, அது தாமதிக்கிறதே என்று சிலர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் தாமதிக்கவில்லை. ஆனால் என்ன செய்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அவர்களை தாமதிக்கவில்லை, ஆனால் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு? ஒருவராகிலும் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவராகிலும் அழிந்து போய்விடக்கூடாது. ஏன்? எல்லாரையும் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு இருக்கிறார். அதிக விலைக்கிரயம் கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ஒருவராகிலும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், இதன் மீட்புக்குள் எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நீடிய பொறுமை உள்ள தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும். அவரை விட்டு தூரம் போகாதபடி அவரிடத்துல கிட்டி சேர்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் யாரோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நரகத்தின் அக்கினிக்குள் அவன் போய்விடாமல், அழிவுக்குள் போய்விடாமல், அவன் நித்திய ஜீவன், தேவ ராஜ்யத்தை அவன் பெறும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியாக ஒருவரும் கெட்டு போவது அவருடைய விருப்பம் இல்லை. ஒருவராகிலும் அழிந்து கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் ஒருவராகிலும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. கெட்டு போகாமல் தேவ ராஜ்யத்தை அவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்வதற்கு தான் இந்த மீட்பின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு உள் நாம் உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனவர். அவர்தான் மீட்பு. ஆகவே ஒருவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் தன்னை குறித்து, தன்னுடைய பெருமையை குறித்து அல்ல, இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தேன், அவர் எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார். அவருடைய ரத்தம் ஒரு வெள்ளினாலும் பொன்னினாலும் என்னை மீட்டுக் கொள்ளவில்லை, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டார். ஆட்டு கடாக்களுடைய அல்லது காளைகளுடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்படவில்லை, விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்ட விரும்புகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே மீட்பு. ஆகவே அவரே மீட்பு ஆனபடியினாலே மீட்பின் இரத்தத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஜனங்களோடு கூட சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தின் விளைவாகிய மரணத்திற்கு, சாபத்திற்கு நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார் என்று அந்த மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து, நமக்காய் ரத்தம் சிந்தின இயேசுவை குறித்து, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டாரே, அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். முதலில் சொன்னபடி அந்த அமெரிக்க தேசத்திலே அவர் மீட்டுக் கொள்கிறார் அந்த மனிதனை.
அவர் போகிற பொழுது என்ன சொல்லியிருப்பார்? ஒருவர் வந்தார், என்னை அதிக விலைக்கிறையும் கொடுத்தார், என்னை மீட்டு கொண்டு நீ போகலாம் என்று சொன்னார் என்று எல்லா இடத்திலும் சொல்லியிருப்பார். தன்னுடைய பட்டணத்திற்கு போய் எல்லாரிடத்திலும் சொல்லியிருப்பார். எல்லாரும் என்னோடு கூட வந்தவர்கள், கப்பலிலே பிரயாணம் பண்ணினவர்கள், என்னோடு கூட அந்த விற்கிற இடத்துல தங்கியிருந்தவர்கள் எல்லாரும் இன்றும் அடிமைகளா இருக்கிறார்கள். ஆனால் என்னை அதிக விலைக்கிறையும் கொடுத்து ஒருவர் என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னை அனுப்பிவிட்டார் என்று அந்த மனிதனை குறித்து, அந்த வெள்ளைக்கார மனிதனை குறித்து எல்லாரிடத்திலும் சொல்லியிருப்பார். அதுதான் மேன்மை பாராட்டுதல். நமக்கு அதுதான் மேன்மை பாராட்டுதல் இருக்க வேண்டும். மேன்மை பாராட்ட விரும்புகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதிக விலை கிரயம் கொடுத்து மீட்டு கொண்ட இந்த இயேசுவின் மீட்பின் இரத்தத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். உலகத்தின் ஜனங்கள் ஏராளமானவர்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்க நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சுயாதீனர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த இயேசுவின் இரத்தம் இந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நேரம் காலை 6 மணி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிக விலை கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எப்படி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்? ரோமர் 10ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:9. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாழ்நாளை அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனம் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். முதல்ல விசுவாசம் ரட்சிப்பை, மீட்பை கொண்டு வருகிறது. என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள். ஒன்று, இயேசுவை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும், இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே ரட்சிப்பு, நீதி உண்டாகுவதற்கு இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே அறிக்கை செய்கிறவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, அவர் தனக்காய் அடிக்கப்பட்டார், தனக்காய் இந்த உலகத்தில் வந்து பாவங்களை சுமந்து தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தவராய் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதனுடைய விசுவாச பிரமாணத்திலே அவர் பிறந்ததிலிருந்து அவர் எப்படி பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார் என்பது முதல் கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும், மீண்டும் வரப்போகிற வரைக்கும் நாம் அறிக்கை செய்கிறோம். விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்கிறோம். அவர்கள் அப்பொழுது நாம் மீட்கப்படுகிறோம். 11ஆம் வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவனை அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து, விலைக்கரையும் அதிகமாய் கொடுத்து மீட்டுக் கொள்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குதான் உலகத்தில் தந்தருள் இருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர் உண்மையாய் தேவன், அவர் இந்த உலகத்தில் வந்தவர், பாவங்களை ஏற்றவர், மீட்பை கொடுத்தவர், உயிர் தெழுந்தவர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறார். அவர்கள் ஒருவராகிலும் வெட்கப்படாதபடி, அழிந்து போகாதபடி அதிக விலை கிரயம் கொடுத்து அவர்களை மீட்கிறார். கடைசியாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை சொல்கிற ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவரை மாற்றினார்.
பரிசுத்தவான்கள் ஒளியில் இருக்கிற தேவ ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட நாம் இருக்கும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்தினவர். நாம் இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், நம்மை தகுதிப்படுத்தினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். முதலில் விடுதலை அளிக்கப்படுகிறது. எங்கே? இந்த உலகத்தின் இருளில் இருந்து விடுதலை அளிக்கப்பட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள், இயேசுவுக்குள், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த உலகத்தின் இருளில் இருந்து நம்மை விடுவிக்கிற, விடுதலையாக்கி அந்த வெளிச்சத்தின் பரிசுத்தவான்களோடு கூட நம்மை சேர்க்கத்தக்க மீட்புடைய வல்லமை இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் இருக்கிற அந்த இரத்தத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்காக, நமக்காக எல்லாவற்றையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மிதாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் ஒரே தரம் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால் இயேசுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இதை மீட்டுக் கொள்கிற இரத்தத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இவ்வளவு அதிகமாய் அதே விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் அவரை விட்டு தூரம் போகாமல், ஒருபோதும் அவரை விட்டு நாம் பின் சென்று விடாமல், அவருக்கு நாம் பாவம் செய்து துரோகம் செய்து விடாமல் தேவனோடு கூட நாம் இருப்போம், அவரோடு கூட நடப்போம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். அந்த மீட்புக்குள் நாம் வருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்குள் நம் ஒவ்வொருவரையும் சேர்ப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கேள்வி தினத்திலும் கூட என்ன அதிகாரத்திலே இவைகளை செய்கிறீர், என்ன அதிகாரத்திலே நீர் சுகம் கொடுக்கிறீர், என்ன அதிகாரத்திலே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர், உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொல்லி ஆண்டவரே, பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் உங்களை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். கேட்ட கேள்விகளுக்கு நான் என்ன அதிகாரத்திலிருந்து மீட்கிறேன் என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாய் காண்பிக்கிறேன். ஆண்டவரே, மீட்கிறவராக, இந்த உலகத்தை நன்மை செய்கிறவராக, பாவத்திலிருந்து ஜனங்களுக்கு மீட்பை, சாபத்திலிருந்தவர்களுக்கு மீட்பை ஆண்டவரே நீர் உலகத்தில் கொடுத்து தன்னை காண்பித்தீரே. நான் தான் மீட்பின் ரத்தம் என்று தன்னையே இந்த உலகத்தை காண்பித்து கொடுத்தவரே. ஆண்டவரே, அதிகமாய் விலைக்கரையும் கொடுக்கப்பட்டு நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தினத்திலும் கூட மீட்பின் ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதோ பொன்னினாலும் வெள்ளியினாலும் பணத்தினாலும் நீர் எங்களை மீட்டுக் கொள்ளவில்லை, காட்டு கடாக்களினாலும் காளைகளினாலும் எங்களை நீர் ஆண்டவரை மீட்டுக் கொள்ளவில்லை. அவைகள் ரத்தம் எங்களை மீட்கவில்லை. மாறாக கடவுளுடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்த கடவுள், அவருடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்கள் பாவங்களை கழுவும்படிக்காய், எங்கள் மீறுதல்களை கழுவும்படிக்காய், எங்கள் அக்கிரமங்களை கழுவும்படிக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உம்மையே கொடுத்தீரே. பாவ நிவாரண பலியாக உம்மையே எங்களுக்கு கொடுத்தீரே. தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரே யோவான் சொல்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லுகிறார். அவனுமாய் எங்களுடைய பாவங்களை ஆண்டவரை சுமந்து தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு வந்து விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே, அதிக விலை கிரியம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே. நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதற்குள் நாங்கள் இருக்காதபடி அதிக விலை கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. அதிக விலை கிரயம் கொடுத்து இருளில் இருந்து எங்களை மீட்டு கொண்டீரே. தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே இந்த மீட்பை நாங்கள் பெறுகிறோம். நாங்கள் பரிசுத்தவான்களோடு, ஒளியின் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கத்தக்கதாய் தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிறீரே. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் தந்தருளீர் என்ற வசனத்தை நாங்கள் பார்க்கிற பிரகாரமாய் உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் ஒருவராகிலும் கெட்டு போவது உமக்கு பிரியமில்லையே. ஆண்டவரே, நீர் தாமதிக்கிறீர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தாமதிக்கவில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர். எங்கள் மீதும் அந்த பொறுமையோடு கூட இருப்பீராக. எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துவீராக. இந்த மீட்பை நாங்களும் பெற்றுக்கொள்ள, இந்த மீட்பின் ஆண்டவரே ரத்தத்தை நாங்களும் ஆண்டவரை கழுவப்பட, அந்த மீட்பின் ரத்தத்தினுடைய விலையேறு பெற்ற ஆண்டவரே மேன்மை
மேன்மையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எனக்கு உதவி செய்துள்ளவீராக. ஆண்டவரே, கொஞ்சம் நெஞ்சமல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இது எப்போதும் நினைவில் கொண்டு கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகாமல், ஒரு நாளும் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகாமல் இருக்க கிருபை செய்ய. ஆண்டவரே, ஒரு மனிதனும் எங்களுக்காக விலைக்கிரயம் கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர், இரத்தத்தையே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, கடவுளே எங்களுக்காக இரத்தம் செஞ்சிருக்கிறீர். இந்த மாபெரும் மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதும் தேவ ராஜ்யத்திலே ஆண்டவரே பங்கடையும் தகுதி உள்ளவர்களாய் மாறவும் இது கிருபை செய்தவர்களாக உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. உமது கிருபையினாலும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாளின் வேலையை கத்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, வெள்ளப்படுத்துங்க. ஆண்டவரே, பணி ஸ்தலங்களை பாதுகாவலை கத்தர் கட்டளையிடுங்க. ஆலயத்தின் கட்டுமான பணிகளும் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான கிருபை தருவீராக. பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கத்தர் கட்டளையிடுங்க. இயற்கையை சாதகமாய் மாற்றித்தாங்க. ஒரு கிருபையினாலும் எங்களோடு கூட இருக்கட்டும். உன்னதமான தேவனுடைய கரங்களில் எங்களை ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிறோம். அங்கீகரித்துக் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவம் நீங்கி மதனால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தான், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.